இந்த வரலாறு இதெல்லாம் தெரியாதவர் அல்ல எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டின் அரசாங்கத்துறையில் இருக்கிற இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் எத்தனை கல்லூரிகள் செயல்படுகின்றன என்பதை 4.5 ஆண்டு காலத்திற்கு மேலாக முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது அப்படின்னு குற்றம் சாட்டினால் அது மிகப்பெரிய தவறு. ஆனால் கோயில் காசு உங்கள் கண்ணை உறுத்துகிறது, அதில் வைத்து கொள்ளையடிக்கிறார்கள், சதி செய்கிறார்கள், அதில் கல்வி நிலையங்கள் கட்டலாமா, ஏன் அரசாங்கத்துக்கிட்ட பணம் இல்லையா? அவர் கேட்ட கேள்வியில் ஒரு கேள்வி தான் நியாயம். அரசாங்கத்திடம் பணம் இல்லையா அப்படின்ற அந்த ஒரு லைனு தவிர மற்ற எதுவுமே நியாயமற்ற கேள்விகள். என்னென்னா, முதல்ல இந்த விவகாரத்தில் இந்து சமய அறநிலைத்துறையில் எப்படி கல்வித்துறை எப்படி செயல்படுகிறதுன்னு சில விவரங்களை சொல்கிறேன். மொத்தம் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் கலை, பண்பாடு மற்றும் அறிவியல் கல்லூரிகள் 5, தொழில்நுட்ப கல்லூரி 1, மேல்நிலைப் பள்ளிகள் 15, உயர்நிலைப் பள்ளிகள் 8, நடுநிலைப் பள்ளிகள் 2, தொடக்கப் பள்ளிகள் 2, மெட்ரிகுலேஷன் பள்ளி 1, மத்திய அரசு திட்ட மேல்நிலைப் பள்ளி, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பள்ளியும் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் வருகிறது, அது ஒரு பள்ளி. நாதஸ்வரம் மற்றும் தவில் இசை பயிற்சி பள்ளிகள் 5, வேத ஆகம பாடசாலைகள் 2, ஓதுவார் பயிற்சி பள்ளி 2, தேவார பயிற்சி பள்ளி 2, காது கேளாதோர் பேச இயலாதோர் பள்ளி 1. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி பற்றி சொல்லிடுறேன், 5 கல்லூரி.